எனக்கு நான் உடுப்பு கழுவி கழுவி வேணான்னு போயிட்டு வாஷிங் மெஷின் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். மகிட்ட ஸ்கூல் வேலைக்கு லேப்டாப் ஒண்ணு வாங்கணும். கிட்டடியில நாங்க ஷாப்பிங் போகவே இல்லையே. ஜீரோவா தான் இருக்கு. கையில இருந்த காசு முடிஞ்சிட்டா? இல்ல பீப்பிள்ஸ் கிரெடிட் கார்டுல வாங்கினா வட்டி இல்ல. தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வனவு செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். இச்சலுகை தெரிவு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்களில் டிசம்பர் 31 வரை மட்டுமே. மேலதிக தகவல்களுக்கு www.peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வனவு செய்து வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ், வாசிப்பவர் சனூஸ் முகமது ஃபெரோஸ். 2020 ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பின் மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெறுகிறது. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக அரசாங்கம் 70,000 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்து பணத்தை பெற்றுக் கொண்டாலும் சீன எக்ஸிம் வங்கிக்கு தொடர்ந்தும் கடனை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தடையை மீறி மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறியோர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளார்கள். இளைஞர் சமூகத்தின் வீடில்லா பிரச்சினைக்கு தீர்வு வழங்க நடவடிக்கை. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் வெள்ளை மாளிகைக்கான முதலாவது நியமனத்தை வழங்கியுள்ளார். 2020 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பின் மீதான விவாதத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதியமைச்சர் என்ற ரீதியில் இன்று பாராளுமன்றத்தில் ஆரம்பித்து வைத்தார். இம்முறை ஒதுக்கீட்டு சட்டமூலம் முன்பை விட வித்தியாசமானதாகும் என்றும் அவர் கூறினார். 4 இடைக்கால கணக்கறிக்கை சட்டமூலங்களும் அரச நிதி முகாமைத்துவம் தொடர்பான கணக்கறிக்கையும் இதில் இடம்பெறுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலக பொருளாதாரம் எதிர்மறையான திசையில் நகர்வதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்தியாவின் பொருளாதாரம் 10.4% வீழ்ச்சி கண்டுள்ளது. சீனாவின் பொருளாதார வேகமும் 1.9% வரை குறைவடைந்துள்ளது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் கொரோனா மரணங்கள் 0.3% விட குறைவானதாகும். கொரோனா வைரஸ் சிகிச்சை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு என அரசாங்கம் 70,000 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். நாளாந்த PCR பரிசோதனைகளுக்கு என 50 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்படுகிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்கம் 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதாகவும் அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்த ஆண்டில் $42 மில்லியன் கடனாக திருப்பி செலுத்துவது அவசியமாகும். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் 60,000க்கும் அதிகமான பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் துறைமுகத்தை விற்பனை செய்து அதற்கான பணம் பெற்றுக்கொள்ளப்பட்ட போதும் சீன எக்ஸிம் வங்கிக்கான கடனை தொடர்ந்தும் அரசாங்கத்திற்கு செலுத்த நேர்ந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். கம்பஹா மாவட்டத்தின் சுகாதார சேவையை வலுப்படுத்துவதற்காக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளார். இதற்கமைய சுகாதார உபகரணங்களை களஞ்சியப்படுத்துவதற்காக 2 கொள்கலன்களை அவர் கம்பஹா மாவட்ட சுகாதார சேவைகள் பணிமனைக்கு வழங்கியிருக்கின்றார். ரத்தாவான தொம்பே ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் சிகிச்சை நிலையங்களின் தேவைகள் பற்றி அவர் கேட்டறிந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் வெளிநாடுகளில் நிற்கதியாகி இருந்த 40,000 இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர்ந்தவர்களுக்கான வலையமைப்புடன் இணைந்து இலங்கை செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன்போது புலம்பெயர்ந்த சமூகத்தின் உரிமைகள் பற்றி முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது.
உலக சனத்தொகையில் 3.5% புலம்பெயர்ந்தவர்கள் ஆவர். இலங்கையைச் சேர்ந்த 15 லட்சம் பேர் வெளிநாடுகளில் உள்ளார்கள். இதில் அரைவாசிக்கும் அதிகமானோர் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றி வருகிறார்கள். நாட்டின் சகல துறைகளிலும் உள்ள இளைஞர்களின் வீடமைப்பு தேவையை நிறைவேற்ற விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதற்காக 30 வருடங்களுக்குள் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் குறைந்த வட்டியுடன் கூடிய வீடமைப்பு கடனை வழங்குவதற்காக வர்த்தக வங்கிகளின் ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் கூடுதலான தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கத்திற்கு வெற்றிகரமான முறையில் முகம் கொடுத்து சகல செயற்பாடுகளையும் வெற்றிகரமான முறையில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதவு செய்து வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் இன்று எவரேனும் வேறு பிரதேசங்களுக்கு சென்றிருந்தால் பிரதேச சுகாதார அதிகாரிகளுக்கு அறிவித்ததன் பின்னர் உரியவர்கள் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபட வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் இருந்து எவரேனும் வெளிமாகாணங்களில் உள்ள ஹோட்டல்கள், தங்குமிடங்கள், வீடுகள் ஆகிய இடங்களுக்கு சென்றிருந்தால் அது பற்றி உரிய போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிப்பது அவசியமாகும். மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமையின் பின்னரே வேறு இடங்களுக்கு செல்ல முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்திய நிதி உதவியுடன் உயர் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அலரி மாளிகையில் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டது. பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் இணையதளம் ஊடாக அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை 5 ஆண்டுகளால் நீடிப்பது பற்றி தீர்மானிக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியோடு இலங்கையில் 64 திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. இதற்கென 20 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. சுகாதாரம், கல்வி, நீர் வசதிகள், சுகாதார மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளுக்கு 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. நாட்டின் 25 மாவட்டங்களிலும் இது தொடர்பான வேலை திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் நிதி அமைச்சின் செயலாளர் SR ஆட்டிகல, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்சே ஆகியோர் கைச்சாத்திட்டார்கள். கோவிட் வைரஸ் தொற்றுக்கான அடையாளங்கள் ஏற்பட்டிருந்தால் பயமின்றி உடனடியாக சிகிச்சையை நாடுமாறு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் தொற்றினால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் போது மரணம் அடைகின்றமை தெரிய வந்துள்ளது. ஆனால் நோய் தொற்றுக்காக சிகிச்சை பெற்ற 95% குணமடைந்து வீடு திரும்பியும் இருக்கிறார்கள். வீடுகளில் உள்ள ஏனைய நோயாளர்களையும் முதியவர்களையும் பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா வலியுறுத்தியுள்ளார். சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வேலை திட்டம் ஊக்குவிக்கப்பட உள்ளதாக புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தி மூலங்கள் அபிவிருத்தி தொடர்பான ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் இவ்வாறான 10,000 மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள விசேட கொரோனா சிகிச்சை நிலையத்தில் 50க்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 40 இந்திய தொழிலாளர்களும் அடங்குகிறார்கள். தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதவு செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. COVID-19 வைரஸினால் பாதிக்கப்பட்ட 14,52,954 குடும்பங்களுக்கு 7,564 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. 43,376 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. 14,09,578 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. இலங்கை வாழ் இந்துக்கள் இம்முறை தீபாவளி பண்டிகையை வீடுகளில் இருந்தவாறு கொண்டாடுவது சிறந்ததாகும் என்று இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஏ உமா சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு ஆலயங்களுக்கு செல்லாது வீடுகளில் இருந்தவாறு வழிபாடுகளை மேற்கொள்ளுமாறு அவர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இன்று காலை இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் அதிதியாக கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேல் மாகாணத்திலிருந்து வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் விடுத்துள்ள அறிவுறுத்தலை தாம் வரவேற்பதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய அறங்காவலர் சபை உறுப்பினர் ஏபி ஜெயராஜா தெரிவித்தார். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். உலகச் செய்திகள். வெள்ளை மாளிகையின் புதிய பதவி நிலை அதிகாரியாக ரான் கிளைன் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். ஜோ பைடன் 1980ஆம் ஆண்டு செனட் சபை உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டது முதல் அவர் உபஜனாதிபதியாக பணியாற்றிய காலம் வரை ரான் கிளைன் அவரது உதவியாளராக செயற்பட்டு வந்தார். ரான் கிளைன் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் உதவியாளராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர நிர்வாகம் COVID-19 வைரஸ் பரவலை தடுப்பதற்கான புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்துள்ளது. நியூயார்க் நகரில் 2வது கொரோனா வைரஸ் அலை ஏற்படுவதை தடுப்பது இதன் நோக்கமாகும். புதிய கட்டுப்பாடுகளுக்கு அமைய இரவு 10 மணிக்கு முன்னர் உணவகங்களும் மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட வேண்டும். ஒரே தடவையில் குழுவாக 10க்கு குறைந்தவர்கள் மாத்திரமே ஒன்று கூடியிருக்க முடியும் என்றும் நியூயார்க் மேயர் அலுவலகம் அறிவித்துள்ளது. நியூயார்க் நகரில் புதிதாக 1,44,270 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். சபரகமு மாகாண சபையின் கீழுள்ள வீதிகளின் இரு மருங்கிலும் 40,000 கித்துல் மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. ஜனாதிபதியின் சுபிட்சத்தில் இலக்கு என்ற கொள்கை பிரகடனத்திற்கு அமைய இந்த மரக்கன்றுகள் நடப்பட இருப்பதாக சபரகமு மாகாண ஆளுநர் டிக்கிரி கொப்பேகடுவ தெரிவித்தார். சபரகமு மாகாண சபை கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். கித்துல் மர கன்றுகளை நாட்டும் உத்தியோகபூர்வ நிகழ்வு எதிர்வரும் 27ஆம் தேதி கேகாலையில் இடம்பெற உள்ளது.
என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் இலங்கையின் திறமையான வீரர்களுக்கான களமாக அமையும் என்று இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளர் மிக்கே ஆத்தர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பல்வேறு துறைகளிலும் திறமையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்றும் மிக்கே ஆத்தர் கூறினார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்புடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். கிரிக்கெட் போட்டிகளின் போது மன அழுத்தங்களை தாங்கிக் கொள்ளும் வல்லமை வீரர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் மிக்கே ஆத்தர் வலியுறுத்தினார். இலங்கை கிரிக்கெட் அணியின் தென்னாப்பிரிக்காவுக்கான சுற்றுத்தொடருக்கு உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் 17ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளது. இரண்டு அணிகளுக்கும் இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற உள்ளன. முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி செஞ்சுரியன் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த எல்ஓஎல்சி கிரெடிட் கார்டு இருந்ததால. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாட்டில் கித்துல் உற்பத்தி துறையை மேம்படுத்தும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க சபரகமுவ மாகாண சபை உதவ வந்துள்ளது. இதற்கென மாகாண சபையின் கீழ் கித்துல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையம் ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. நாட்டின் 18 மாவட்டங்களில் இருந்தும் கித்துல் உற்பத்தி துறையின் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு 50,000 மில்லியன் ரூபாய் ஒத்துழைப்பாக வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி வர்த்தக செய்தி. இலங்கையின் தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களுக்கு பாரிய அளவிலான வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாக ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணரான இஃப்ரான் புர்ஹான் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் பரவலை தொடர்ந்து உலக நாடுகள் சுகாதாரத்துறையை டிஜிட்டல் மயப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதனை பாரிய வாய்ப்பாக இலங்கையின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். இலங்கை ஏற்றுமதி சபை ஒழுங்கு செய்திருந்த இணையவழி ஊடான கலந்துரையாடலில் இம்ரான் புர்ஹான் கருத்து வெளியிட்டார். பொருளாதார செய்தி. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பகல் 1 மணியின் பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, தென், வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம். இடிமின்னலினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்வது பற்றி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.